வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். இப்போ நம்ம பேச போறது அடிலைட் 2வது டெஸ்ட் மேட்ச், டே நைட் டெஸ்ட் மேட்ச். முதல் டெஸ்ட் மேட்ச் ஒரு அதிரடி வின்னுங்க. யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா வந்து பெர்த்ல போயிட்டு முத்துப்பாண்டி கோட்டடின்ற மாதிரி உள்ள போயிட்டு அடிச்சுட்டு வருவாங்கன்னு. அது பெரிய பெரிய சர்ப்ரைஸ். செகண்ட் டெஸ்ட் அடிலைட், பெரிய பெரிய சேஞ்ச் இந்தியாவுக்கு. என்னன்னா, ரோஹித் சர்மா பேக், சுப்மன் கில் பேக். வெளியில யார் போறாங்க? தேவ்தத் படிக்கல், துருவ் ஜுரல் நிறைய டெஸ்ட் ஆட போறாரு இந்தியாவுக்கு. எனக்கு அது டவுட்டே கிடையாது. ஆனா இந்த சீரீஸ்ல சான்ஸ் கிடைக்குமா தெரியாது. ஓப்பனிங் யார் வரணும்? கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஃபேண்டாஸ்டிக்கா ஓப்பன் பண்ணாங்க. 200 ரன் பார்ட்னர்ஷிப்பை நீங்க பிரிக்க முடியாது. ரோஹித் சர்மா அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸா ஒயிட் பால்ல வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாரு. ரெக்கார்ட்ஸை பத்தி அதிக கவலையப்படல. போன வருஷம் வேர்ல்ட் கப் ஆகட்டும், இந்த வருஷம் வேர்ல்ட் கப் ஆகட்டும் ஃபேண்டாஸ்டிக்கா ஆடி இந்த வருஷம் ஜெயிச்சும் கொடுத்தாரு. போன வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. அதே செல்ஃப்லெஸ் அப்ரோச் ரோஹித் சர்மா எடுத்தாருன்னா அவருக்கு தெரியும் டீமுக்கு நல்லது அவர் நம்பர் 5 ஆடுறது. டீமுக்கு இவர் ஓப்பன் பண்ணா இந்த மனநிலை, இந்த ஃபார்ம்ல அது நல்லது கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா நடுவுல தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணணும். கில் 3, கோலி 4, ரோஹித் 5, பந்த் 6, 7 என்கேஆர் அந்த ஒரு டெஸ்ட்லயே ஒரு ஷோட் பேட்டிங்ல அவர் இந்த லெவல்ல ஆட முடியும்னு. போலிங் ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஓரளவுக்கு போட்டாரு. பட் இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிச்சஸ்ல உங்களுக்கு 4th சீமர் தேவை. எனக்கு தெரியும், என்ன பொறுத்த வரைக்கும் அடிலைட்ல நீங்க 3 சீமர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் ஆடினா போதும். நான் வந்து என்கேஆர் பதில் ஜடேஜா ஆடுவேன், வாஷிக்கு பதில் அஸ்வின் ஆடுவேன். அஸ்வின் அண்ட் ஜடேஜா, ஏன்னா ஃபிளாட் பிச் இது, டர்னர் கிடையாது. வேற வாஷியோட ஸ்பீட் ஹெல்ப் ஆகும். அஸ்வின் அண்ட் ஜடேஜா டே 4 டே 5 இப்போ அடிலைட்ல போலிங் போட்டா நிச்சயமா விக்கெட் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜடேஜா 7ல ஆடணும், அஸ்வின் நம்பர் 8ல ஆடணும். ஆனா என்கேஆர் ஹஸ் டன் இனஃப் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ என்கேஆர் டெஃபினட்டா 7 ஆடுவாரு. ஜடேஜாக்கு இடம் இல்லை. நான் அஸ்வினை ப்ரிஃபர் பண்ணுவேன் வாஷிக்கு பதிலாக. என்ன 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஹெட்டு, கேரி அண்ட் குவாஜா அட் த டாப். பின்னாடி ஹேசில்வுட், ஸ்டார்க், 5 லெஃப்ட் ஹேண்டர் மொத்தமா. ஸோ அஸ்வினை டெஃபினட்டா ஆடணும். இந்தியா ஆடுவாங்களா தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹர்ஷித் ராணா, பும்ரா, சிராஜ். நான் பர்சனலி ஹர்ஷித் ராணாக்கு பதில் ஆகாஷ்தீப் ஆடுவேன் இந்த பிச்சில். ஆகாஷ்தீப் கொஞ்சம் ஒரு ஸ்கிட்டி போலர், ஸ்விங் பண்ணுவார் பால. டெஃபினட்டா அவருக்கு ஹெல்ப் கிடைக்கும். பட் ஹர்ஷித் ராணா வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் 11 ஏதோ எடுத்திருக்காரு. ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட்டர், கம்பீருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிரிக்கெட்டர். பர்சனலி நான் இந்த 2 சேஞ்ச் பண்ணுவாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் அஸ்வின் அண்ட் ஹர்ஷித் ராணாக்கு பதில் ஆகாஷ்தீப். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு சேஞ்ச் பண்ணுவேன்னா என்கேஆருக்கு பதில் ஜடேஜான்னு. ஏன்னா அதே பேட்டிங்ல உள்ளாங்க, அதே ரன் ஜடேஜா அடிச்சு கொடுப்பாரு. அண்ட் அடிலைட் மாதிரி ஃபிளாட் பிச்சில் ஜடேஜா போலிங் டெஃபினட்டா ஹெல்ப் ஆகும். பண்ணுவாங்களா அந்த சேஞ்சே தெரியல. ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னா ஹேசில்வுட் அன்ஃபிட் இல்ல. ஹேசில்வுட் பதிலா ஸ்காட் போலண்ட், லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து நான் போய் சொல்லிட்டேன் 76% வின் பர்சன்ட் அவங்களுக்கு அடிலைட் லாஸ்ட் 25 டெஸ்ட்ல. லபுஷேன், ஸ்மித், குவாஜா, மார்ஷ், இந்த 4 பேரும் திரும்ப ஃபெயில் ஆக மாட்டாங்க. டெஃபினட்டா அடிப்பாங்க. ஹெட் ஆல்ரெடி அடிச்சிட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பெர்த்ல. ஸோ ஆஸ்திரேலியா வந்து எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி 375 400 அடிச்சாங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கம் தான் இந்த கேம் டெஃபினட்டா போகும். டாஸ் ரொம்ப குரூஷியல். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நைட்ல பால் ஸ்விங் ஆகும். இந்த டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவோட குரூஷியல். ஆஃப்டர் 2 டெஸ்ட் நீங்க 1-1 அப்படின்னு சொல்றதுங்கன்னா இந்தியா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆஃப்டர் 2 டெஸ்ட் நீங்க ஆஸ்திரேலியா கிட்ட 1-1 சொல்றதுங்க அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க நினைச்சிருப்பாங்க பெர்த்ல ஜெயிப்போம், அடிலைட்ல ஜெயிச்சுட்டு 2-0 போவோம் பிரிஸ்பேனுக்கு அப்படின்னு. இந்த டெஸ்ட் ஆஸ்திரேலியா தோத்தாங்கன்னா அந்த சீரீஸ்ல திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இது ரொம்பவே ஒரு குரூஷியல் டெஸ்ட். என்னமோ ஒரு ஃபீலிங்கு எட்ஜ் ஆஸ்திரேலியா பக்கம் தான் இருக்கு. பாஸ்ட் ஹிஸ்டரி பிங்க் பாலோட அண்ட் தேர் பேட்ஸ்மேன் ஆர் டியூ. அண்ட் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அதனால ஆஸ்திரேலியா ஒரு பேட் சைட் கிடையாது. ஸோ அதுதான் என்னோட ஃபீலிங். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நம்ம டே 1 வந்து ரிவ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். டே 1 முடிச்சுட்டு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.